1979 எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு படிக்காத மனிதர் பியூசியை வந்து இங்கேருந்து தூக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை 4000 சொச்சம். ஆனால் இருந்த காலேஜஸோட எண்ணிக்கை 200க்கு குறைவு. நீங்கள் அப்போ 10th முடிச்சுட்டு 11th SSLC முடிச்சா பியூசிங்கிறது காலேஜில் போய் பண்ணணும். அதாவது இன்னைக்கு +2 காலேஜில் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? ட்ராப் அவுட்ஸ். யாரெல்லாம் ட்ராப் அவுட் ஆவா? அதில் மெஜாரிட்டி 99% பெண்கள். அவங்க காலேஜ் போகவே முடியாது. பியூசியை தூக்கிட்டு 10+2ன்னு சொல்லி இந்த +2 வந்து ஸ்கூல்லே எழுதுன்னு சொல்லும்போது பள்ளி கல்வியை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இது ஒரு முடிவு. இரண்டாவது முடிவு, அடுத்தது 82ல் அவர் எடுத்த முடிவு, தனியார் கல்லூரிகள். அதையும் நாம எப்படி புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கோம்? தனியார்லாம் சம்பாதிச்சு அதுல பேசப்படாத விவரம் ஒண்ணு இருக்கு. அன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பொறியியல் கல்லூரிகளோட எண்ணிக்கை, மருத்துவ எல்லாமே வந்து ரொம்ப குறைவு. அன்னைக்கு வந்து 1500 கோடி 2000 கோடிக்குள்ளார தான் பட்ஜெட் போட்டு இருந்த காலகட்டம். அவ்வளவு காசு கிடையாது. அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் அனுமதிப்போம். அப்படி வந்ததுல பேசப்படாத ஒரு அம்சம் என்னன்னா, 50% சீட்ஸ். உங்கள்ட்ட 100 சீட் இருக்குன்னா அதுல 50% சீட்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். அந்த முடிவை எடுத்தாரு.